சர்வதேச மகளிர் தினம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. நிறையா பேர் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. ஒரு அரசியல் கட்சி பொறுப்பில் இருந்து இல்லாமல் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நிறைய ஆண்கள், பொதுவாகவே ஆண்கள் எல்லாருமே பெண்களை பற்றின வார்த்தைகளை தான் கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துகிறீங்க. அதை ஒன்றை செய்யாமல் இருந்தாலே பெண்களை, அந்த கெட்ட வார்த்தை எல்லாமே பெண்கள் சார்ந்துதான் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னாவே பெண்களுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுக்குற பெரிய மரியாதையாக நான் நினைப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா மகளிரும் பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனங்கள், அலுவலகங்கள், எல்லா இடத்துலையுமே மகளிர் தினத்துக்காக யூனிஃபார்மாக சேரீலாம் போட்டு பார்த்தா ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. கட்சிகளில், ஆஃபீஸில், எல்லா இடங்கள்லையுமே. முதல்ல பெண்களை மதிக்கணும். நிறையா இடங்களில் பெண்களை பற்றி தவறான கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் ஜாலியாக ரீல்ஸ் பண்ணி பாட்டு போட்டு போடுற பெண்களுக்கு போய் பார்த்தோம்னா லைக் கொடுத்து சோ கியூட், சோ பியூட்டின்னு போடுற ஆண்கள், இந்த பக்கம் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு கட்சியை கருத்து ரீதியாக எதிர்கொள்கிற பெண்களுக்கு கருத்து ரீதியாக அந்த இடத்துல எதிர்கொள்ள முடியாமல் ஆபாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இதில் எங்கே இருக்குது பெண்களுக்கு மரியாதை? அந்த பக்கம் பார்த்தா ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு சோ கியூட், சோ பியூட்டி. இந்த பக்கம் கருத்து ரீதியாக பேசுகிறவங்களுக்கு, நாகரிகமாக பேசுகிறவங்களுக்கு எங்கே யார் மரியாதை கொடுக்குறீங்க? நீங்கள் எப்போ கெட்ட வார்த்தைகளை பெண்களை திட்டாமல், பெண்களுக்குரிய வார்த்தைகளை வச்சு அந்த கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறீங்களோ, உண்மையிலேயே அன்னைக்கு தாங்க மகளிர் தினமாக நான் நினைப்பேன். இருந்தாலும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்.